குரு பார்வை பெறும் ராசிகளில் விருச்சிக ராசி இப்போ நம்பர் 1. ஜூன், ஆகஸ்ட், செப்டம்பர் இந்த 3 மாதத்தை மட்டும் இந்த கும்பராசிக்காரங்க பயன்படுத்தி மேக்சிமம் மகர ராசிக்காரங்க எல்லாம் அடி வாங்கி இப்போ பணமே இல்லாமல் பேர் கெட்டு போய் ஜீரோவில் வந்து ஊர் விட்டு ஊர் போய் தலைமறைவாக இருக்காங்க. கும்பராசி ஆல்ரெடி ஏற்கனவே 7.5 சனியில் அடி மேலே அடி வாங்கியாச்சு. ஜீரோ மட்டும் இல்லை, மைனஸ்கே போயிட்டாங்க கும்பராசிக்காரங்க. இப்போ இந்த துலாம் ராசிக்காரங்க இந்த காலகட்டத்தில் என்ன பண்ணால் பங்குச்சந்தையில் ஜெயிக்கலாம் அப்படின்னா, அடுத்து சில்வர். துலாம் அதிபதி சுக்கிரன்னாலே உலோகம் சில்வர். அப்போ தனுசு ராசிக்காரங்களுக்கு இப்போ 7ஆம் பார்வையாக பார்த்துட்டு இருந்த குரு பகவான் இப்போ 8ஆம் இடத்துக்கு மறைஞ்சிட்டார். அப்போ மகர ராசிக்காரங்களுக்கு சூப்பராக பணம் கொடுக்கக்கூடிய துறை அப்படின்னா திருவருள் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பங்குச்சந்தை ஜோதிடர், ஜோதிட முனைவர் அருண் கார்த்திக் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. முதல்ல அவரை வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் சார். திருவருள் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? சூப்பராக இருக்கேன் மேம். அடுத்ததா துலாம் ராசி நேயர்கள், இவங்க வந்து இந்த பொருளாதார சந்தையில் எந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணலாம், இந்த குரு பெயர்ச்சி என்ன மாதிரி அவங்களுக்கு அமைய போகுது சார்? துலாம் ராசிக்காரங்களுக்கு இப்போ துலாம் ராசி அதிபதியே சுக்கிர பகவான் தான். அப்போ சுக்கிரன் அப்படின்னா என்ன? பணம். பொதுவாக மேக்ஸிமம் துலாம் ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா பணம் எங்கே புழங்குதோ அங்கே தான் அவங்க சுற்றிட்டு இருப்பாங்க. வேலைக்கு போகிற இடம் பார்த்தா பணம் புழங்குற இடமா இருக்கும், அவங்க இருக்கிற இடமும் சுற்றியும் பணம் புழங்குற இடமா இருக்கும். அப்போ பணம் சம்பந்தமான விஷயம்தான் இவங்களுக்கு சப்போர்ட்டுமே பண்ணும். அப்போது ஷேர் மார்க்கெட்டும் ஒரு மணி ரிலேட்டட் பிஸ்னஸ் தான். துலாம் ராசிக்காரங்களுக்கு எல்லாத்துக்கும் இந்த ஷேர் மார்க்கெட் சப்போர்ட் பண்ணுமா அப்படின்னா, அவங்கள சுற்றி தான் பணம் இருக்குது, ஆனால் அவங்கக்கிட்ட பணம் இல்லை. ஏன்னா சுக்கிரனும் குரு பகவானும் எனிமீஸ். அப்போ அப்படி. ஆனால் இந்த டைம் மட்டும், இந்த ஒரு 6 மாத காலம் மட்டும் சுக்கிர பகவானும் குரு பகவானும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகக்கூடிய டைம். அப்போ அந்த டைமில் தான் இப்போ இருக்கிறாங்க இந்த துலாம் ராசிக்காரங்க. அப்போ இந்த துலாம் ராசிக்காரங்க இந்த காலகட்டத்தில் என்ன பண்ணால் பங்குச்சந்தையில் ஜெயிக்கலாம் அப்படின்னா, ஸ்லோ இன்வெஸ்ட்மெண்ட், அப்புறம் ட்ரேடிங்கை வந்து ஸ்லோவாக இன்க்ரீஸ் பண்ணணும். லிமிட்டை வந்து ஸ்லோவாக இன்க்ரீஸ் பண்ணுங்கள். ஃபண்டை வந்து ஃபஸ்ட்டு கம்மியாக போடுங்க, அடுத்து அப்படி இன்க்ரீஸ் பண்ணி வர்ற லாபத்தை எடுத்துருங்க, மீதி கேபிட்டலை திரும்ப போடுங்க. அந்த மாதிரி ட்ரேட் பண்ணும்போது இவங்களுக்கு நல்ல ஒரு லாபம் கிடைக்கும். இவங்க எந்த துறை பங்குகள்லாம் பண்ணலான்னா, ஃபாரெக்ஸ் சூப்பராக கை கொடுக்கும். கரன்சி, ஏன்னா சுக்கிரனாலே கரன்சி. அப்போ கரன்சி ரிலேட்டட் எல்லாமே இவங்களுக்கு சூப்பராக கை கொடுக்கும். அடுத்து சில்வர். துலாம் அதிபதி சுக்கிரன்னாலே உலோகம் சில்வர். அப்போ ஃபிசிக்கல் சில்வரும் இவங்களுக்கு நல்ல லாபம், டிஜிட்டல் சில்வரும் நல்ல லாபம். அப்போ கமாடிட்டியில் பார்த்தா சில்வரும், அடுத்து கரன்சியில் கிரிப்டோ கரன்சி அண்ட் ஃபாரெக்ஸ் எல்லா காயின் பேரும் இவங்களுக்கு நல்ல ஜாக்பாட்டை கொடுக்குது. ஆனால் என்ன, ஸ்லோவாக தான் இவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணணும். ட்ரேடிங்கை வந்து ரிகரஸாக பண்ணாமல் ஸ்லோவாக பண்ணணும். அது வந்து இவங்களுக்கு ஒரு நல்ல லாபத்தை கொடுக்கும். இவங்களுக்கு உண்டான வழிபாடுன்னா, குரு அப்படின்னாலே ஆசிரியர், பெற்றோர், நமக்கு மூத்தவங்க, நமக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியவங்க, நமக்கு வந்து ஒரு நல்ல கைடன்ஸ் கொடுக்கக்கூடியவங்க, அவங்களுக்கு ஃபுட்டு வாங்கி கொடுங்க. இனிப்பு பலகாரம், லட்டு, ஜிலேபி அந்த மாதிரி பொருட்கள் வந்து தானம் செய்வது அதீத லாபத்தை பெற்றுத்தரும். இப்போ வந்து சுகரெல்லாம் இருக்கிறதுனால என்னென்னா, அந்த சுகர்லெஸ் ஸ்வீட்ஸ் எல்லாமே இப்போ வந்துருச்சு. அந்த மாதிரி தானம் செய்கிறது இன்னும் நல்ல ஒரு லாபத்தை கொடுக்கும். அப்போ உணவு, இனிப்பு, கடலைப்பருப்பின்னா கடலைப்பருப்பிக்கான கிரகமே பார்த்தா கடலை அப்படின்னா குரு, அதில் இருக்கக்கூடிய இனிப்பு சுக்கிரன், குரு சுக்கிரன் சேர்க்கையை தான் கடலைப்பருப்பி. அதெல்லாம் வாங்கி தானமாக கொடுக்கறது இன்னும் ஒரு நல்ல லாபத்தை துலாம் ராசிக்காரங்களுக்கு கொடுக்கும். இந்த டைமை யூஸ் பண்ணி வெற்றி பெறுங்க. ஓகே சார். அதாவது இவங்க அகலக்கால் வைக்காமல் பொறுமையாக கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணணும். ஆமாம். அடுத்ததாக இருக்கக்கூடிய ராசி விருச்சிக ராசி. இந்த ராசி நேயர்களுக்கு இந்த குரு பயிற்சி வந்து என்ன மாதிரி பங்கு சந்தை லாபங்களை தரப்போது, என்ன மாதிரி அவங்க இன்வெஸ்ட் பண்ணால் கரெக்டாக அவங்க வந்து லாபம் அடையலாம் சார்? விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இப்போ குரு பார்க்குது. அப்போ குரு பார்வை வெற்றி. அப்போ குரு பார்வை பெறும் ராசிகளில் விருச்சிக ராசி இப்போ நம்பர் 1. எத்தனாம் பார்வையை குரு பார்க்குறாரு? 5ஆம் பார்வையை பார்க்குறாரு. அப்போ 5ஆம் இடம் தான் வெற்றிக்கான ஸ்தானமே 5 தான். ஏன்னா பூர்வீகம் 5, குலதெய்வம் 5, புத்திரம் 5, பாக்கியம் 5, இது எல்லாமே 5ஆம் இடம். அந்த இடத்த குரு பார்க்குறாரு. அந்த அப்படியான குரு பார்வை
உங்களுக்கு பேங்கிங் அண்ட் பப்ளிக் செக்டர் யூனிட், பேங்கிங் அண்ட் பிஎஸ்யூ இதில் பணம் போட்டிங்கன்னா மல்டிப்ளை ஆகிடும். அப்போ இந்த காலகட்டம் குரு பார்க்குறாருனாலே அந்த டைம் வந்து குரு பார்க்கும்போது ஒரு வேலையை செஞ்சு முடிச்சிடணும். அடுத்து குரு மறையும் போது இந்த வேலையில் ஸ்டாப் பண்ணிடணும். அப்போ 6 மாதம் தான் உங்களுக்கு டைம் இருக்குது. இந்த டைம் மட்டும் ட்ரேட் பண்ணி பேங்கிங் அண்ட் பிஎஸ்யூவில் எல்லாம் பிளைண்டாக எல்லா பேங்க்லேயும் பிரித்து இன்வெஸ்ட் பண்ணிடுங்க. இன்ட்ராடேவும் பண்ணலாம், டெலிவரியும் பண்ணலாம். அடுத்து ஷேரை வாங்கியும் ஹோல்ட் பண்ணலாம். மியூச்சுவல் ஃபண்டும் நல்ல ஒரு லாபத்தை கொடுக்கும். அப்போ இந்த 6 months பேங்கிங் அண்ட் பிஎஸ்யூவில் இன்வெஸ்ட் பண்ணி மணியை மல்டிப்ளை பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இந்த 6 மாதம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த ஷேர் மார்க்கெட் எல்லாமே க்ளோஸ் பண்ணிடணும். இந்த 6 months மட்டும் பயன்படுத்தி இந்த குரு பார்க்கும்போது பணத்தை சம்பாதிச்சிட்டிங்கன்னா நீங்கள் பெரிய ஆள் ஆகிடலாம். அப்போது பிளைண்டாக ட்ரேட் பண்ணலாம். பட் பேங்கிங் அண்ட் பிஎஸ்யூ மட்டும்தான் இவங்க ட்ரேட் பண்ணணும். அப்போ இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி விருச்சிக ராசிக்காரங்க ஜெயிச்சிடலாம். விருச்சிக ராசிக்காரங்களுக்கு வழிபாடு வியாழக்கிழமை குரு பகவானுக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது அதீத வெற்றியை விருச்சிக ராசிக்காரங்களுக்கு பெற்றுத்தரும். ஓகே, அதாவது இவங்க வந்து காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் அப்படின்ற மாதிரி இந்த குரு பெயர்ச்சியை பயன்படுத்திக்கணும். அடுத்ததா தனுசு ராசி நேயர்கள், இவங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சிக்கான பொருளாதார நிலவரங்கள் எப்படி இருக்கும், என்ன மாதிரியெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணால் இவங்களுக்கு அதிக லாபம் கிடைக்கும்? தனுசு ராசிக்காரங்களுக்கு இப்போ 7ஆம் பார்வையாக பார்த்துட்டு இருந்த குரு பகவான் இப்போ 8ஆம் இடத்துக்கு மறைஞ்சிட்டார். அப்போ இப்போ அஷ்டமத்து குரு ஆரம்பம். அஷ்டம்னாலே கஷ்டம், அந்த இடத்துக்கு குரு பகவான் வந்திருக்கார். ஆனால் உச்சம் பெற்ற குரு பகவான் எப்போதும் கெடுதல் பண்ண மாட்டார். அப்போது இந்த உச்சம் பெற்ற குரு 8ஆம் இடத்துக்கு வர்றதுனால 8ங்கிறது ஒரு நஷ்டஸ்தானத்துக்கு வர்றார். அப்போது இந்த தனுசு ராசிக்காரங்க இந்த காலகட்டத்தில் என்ன பண்ணலான்னா, அவங்க ட்ரேட் பண்ணாமல் வேறு சப்போர்ட்டிவான ஜாதகக்காரங்க வீட்டில் இருக்கிற ஒரு நபருக்கோட ஜாதகம் கூட ஷேர் மார்க்கெட்டுக்கு சப்போர்ட் பண்ணலாம். அப்போ அவங்களுடைய அக்கௌண்ட்டில் ட்ரேட் பண்ணுறது, இல்லைன்னா கன்சல்டன்சி, அட்வைசரி, இவங்க வேறு ஃபண்டு யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு இவங்க ஐடியாஸ் கொடுத்து கால்ஸ் கொடுத்து அது மூலிமா கமிஷன் ஏர்ன் பண்ணக்கூடிய எல்லாமே இவங்களுக்கு வெற்றி தரும். இவங்க பணம் போட்டு தான் ட்ரேட் பண்ணக்கூடாது, பட் ஆனால் இவங்க ஐடியாஸ் கொடுக்கலாம், அது எல்லாமே வெற்றி தரும். அது மூலிமா உங்களுக்கு கமிஷன் கிடைக்கும். அந்த கமிஷன் பேசிஸில் நீங்கள் கால்ஸ் கொடுத்து பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதீத லாபம் கிடைக்கும். இப்போது இவங்க ஏன் இந்த ட்ரேட் பண்ணக்கூடாது, இவங்க ஏன் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாதுன்னா 8ஆம் இடத்து குரு, 8னாலே நஷ்டம். அப்போ அதை பண்ணாமல் இப்படி அட்வைசரி மாதிரி கொடுத்து, இல்லை உங்கள் ஃபண்டே இருந்துச்சுன்னா வேறு சப்போர்ட்டிங் ஜாதகம் உள்ள ஒரு நபரின் ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் பணம் போட்டு நீங்கள் ட்ரேட் பண்ணிங்கன்னா அதில் கூட லாபம் கிடைக்கும். அப்போ அப்படி பண்ணும்போது நல்ல வெற்றி தரும். இப்போ இவங்களுக்கு எந்தெந்த துறை பங்குகள் பண்ணலாம் அப்படின்னா, எந்த துறை பங்குகள் வேணாலும் பண்ணலாம். ஆனால் கால்ஸ் கொடுக்கலாம், ஐடியாஸ் கொடுக்கலாம், ட்ரேடிங்க்கு ஆப்ஷன் இவங்க கொடுக்கலாம். அப்போ அந்த மாதிரி பண்ணும்போது எல்லா துறையுமே இவங்க கொடுக்குற ஐடியாஸ் வெற்றி கிடைக்கும். அது மூலிமா கமிஷன் ஏர்ன் பண்ணலாம். கமிஷன் பேசிஸ் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய எல்லா தனுசு ராசிக்காரங்களுக்கும் இது வெற்றியாகக்கூடிய காலகட்டம். தனுசு ராசிக்காரங்களுக்கு பரிகாரம் ஆடை தானம். அப்போ முடியாதவங்களுக்கு ட்ரெஸ்ஸு வாங்கி கொடுங்க. அட்லீஸ்ட் கர்ச்சீஃபாவது வாங்கி நீங்கள் தானமாக கொடுக்கும்போது அந்த ஆடை வந்து உங்களுக்கு அதீத வெற்றி தரும். தனுசு ராசிக்கு அதிபதியே குரு பகவான் தான். அதனால் தன்னுடைய சொந்த வீட்டுக்கு குரு பகவான் கெடுதல் பண்ண மாட்டார். அதனால் தைரியமாக பண்ணுங்கள், பயப்படாமல் பண்ணுங்கள், ஸ்லோவாக பண்ணுங்கள், வெற்றி கண்டிப்பாக தனுசு ராசிக்காரங்களுக்கு உறுதி. ஓகே, அதாவது அவங்களுக்கு வந்து டைரெக்டாக லாபம் இல்லைனாலும் அதையும் ஷார்ட்கட்டில் அவங்க மூளையை உபயோகப்படுத்தி லாபம் பார்க்கலாம். கண்டிப்பாக. அடுத்ததான் மகர ராசி நேயர்கள், இவங்களுக்கான இந்த குரு பயிற்சி பங்கு சந்தை பலன்கள் எப்படி இருக்கும்? இவங்களுக்கு லாபம் அளிக்குமா, இல்லை இவங்களும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணுமா சார்? மகர ராசிக்காரங்களுக்கு மகரத்துக்கு 7ஆம் பார்வையான குரு பார்வை இப்போ கிடச்சிருக்கு. அப்போ 7ஆம் இடத்துல இனி 12 வருஷம் கழித்து தான் அடுத்து குரு பார்ப்பார். அந்த டைம் 12 வருஷத்துக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன நடந்துச்சோ அது இப்போ திரும்ப நடக்கக்கூடிய காலகட்டம். 7ஆம் பார்வை குரு பார்வை சூப்பரான குரு பார்வை. 7ஆம் இடம் அப்படின்னாலே பார்ட்னர்ஷிப், பிஸ்னஸ், நமக்கு வரக்கூடிய லாபம், நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கோமோ அதில் நமக்கு சாதகமாக வரக்கூடிய ஸ்தானம் எல்லாமே 7. அந்த இடத்துல குரு வந்துட்டார். குரு நேராக இப்போ பார்த்துட்ருக்காரு உங்களை. இப்போ இந்த காலகட்டம் மகர ராசிக்காரங்களுக்கு சூப்பராக பணம் கொடுக்கக்கூடிய துறை அப்படின்னா ஒன்லி கிரிப்டோ கரன்சி. கிரிப்டோ கரன்சியில் கண்ணை மூடி லோ லெவல் காயின்ஸ் எல்லாமே நீங்கள் வாங்கி போட்டுருங்க. எல்லாமே சூப்பராக ஏறிடும். நீங்கள் வாங்குற அன்னைக்கு கரெக்டாக லோடு இருக்கும், நீங்கள் விற்கிற அன்னைக்கு அது பீக்கில் போயிடும். உங்களோட ப்ரெடிக்ஷன் எல்லாமே இப்போது ஜாக்பாட். அப்போது கிரிப்டோ கரன்சியில் பெரிய டாப் காயின்ஸ் இல்லாமல் லோ வேல்யூ காயின்ஸ் எல்லாமே இன்வெஸ்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு கரெக்டாக இந்த கிரிப்டோ கரன்சி கிராஷ் உங்களுக்கு வந்து கை கொடுக்கக்கூடிய டைமாக இருக்குது. லிமிட் லிவரேஜ் யூஸ் பண்ணி மல்டிப்ளை பண்ணி ஃபண்ட்ஸ் ஏர்ன் பண்ணக்கூடிய காலகட்டமாக இருக்குது மகர ராசிக்காரங்களுக்கு.
காயின்ஸ் எல்லாமே, அதாவது நீங்கள் 100 ரூபாய் வச்சுருந்தீங்கன்னா 100 காயின்ஸ் வாங்குங்க, 1000 ரூபாய் வச்சுருந்தீங்கன்னா 1000 காயின்ஸ் வாங்குங்க. ஒரு டாலருக்கு நீங்கள் காயின் வாங்கினீங்களாலும் அது மல்டிப்ளை ஆகிடும். அப்படியான காலகட்டம். ஃபண்ட் எவ்வளோ போடலான்னா, எவ்வளோ ஃபண்ட் இருக்கோ எல்லா ஃபண்டையும் நீங்கள் தாராளமாக கிரிப்டோவில் போடலாம். இது பல்க் ரிட்டர்ன்ஸை கொடுக்கக்கூடிய டைம் தான் இந்த 7ஆம் பார்வையான குரு பார்வை. மகர ராசிக்காரங்க இன்னும் நான் ஜெயிக்கணும். மேக்ஸிமம் மகர ராசிக்காரங்க எல்லாம் அடி வாங்கி இப்போ பணமே இல்லாமல் பேர் கெட்டு போய் ஜீரோவில் ஊர் விட்டு ஊர் போய் தலைமறைவாக இருக்காங்க. அந்த மாதிரி தான் இப்போ மகரத்துக்கு டைம் இவ்வளோ நாள் போயிட்டு இருந்துச்சு. அவங்கெல்லாம் இப்போ சொந்த ஊரில் கொடி கட்டி மிக பெரிய லெவலில் வரக்கூடிய காலகட்டமாக தான் இப்போ இருக்குது. இதை பயன்படுத்தி சூப்பராக ஜெயிச்சிடலாம். மகர ராசிக்காரங்களுக்கு வழிபாடு பரிகாரம்னா, மகரம் அப்படின்னாலே சனி பகவான் அதிபதி. அப்போ சனி அப்படின்னாலே ஏழை எளியோர், முடியாதவங்க, ஹாஸ்பிட்டலில் இருக்கிறவங்க, உடல் ஊனமற்றோர், அந்த மாதிரி யாரெல்லாம் ரொம்ப முடியாமல் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு உதவி செய்கிறது சனி பகவான் இதையும் பெற்றுத்தரும். அடுத்து காலணிகள், செருப்பு வாங்கி தானம் செய்யலாம், குடை தானம் செய்யலாம். முடியாதவங்களுக்கு மருத்துவ செலவு ஏற்றுக்கலாம். இப்போ பேஷண்ட்ஸ் கேன்சர் பேஷண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்களா, அவங்களுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுறது அதீத குரு பலனை பெற்றுத்தரும். அடுத்து அடிக்கடி மலை மேல் இருக்கக்கூடிய கடவுளை வழிபாடு செய்யுங்க. மலை ஏறுதல், இப்போ இந்த 6 மாதம் இருக்குது அப்படின்னா 6 மாதமே 6 மலை ஏறி போங்க, இறைவனை கும்பிடுங்க. மலை மேலே என்ன சாமி இருக்கோ அந்த மலையை போய் கும்பிடுங்க. மலை ஏறினீங்கன்னா உங்களுக்கு ஏற்றம் தான். இல்லை என்னால் மலை ஏற முடியாது அப்படின்னா அட்லீஸ்ட் அந்த இடத்துக்கு போய் அடிவாரத்தில் இறைவன் இருப்பார் இல்லையா, அவரை கும்பிட்டு வந்தீங்கன்னா கூட வெற்றி தான். அப்போது மகரம் இந்த குரு பெயர்ச்சியை பயன்படுத்தி மகத்தான வெற்றியை பெறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நான் சொல்கிறது மட்டும் கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா போதும். கண்டிப்பாக நீங்கள் சொன்னதை அவங்க ஃபாலோ பண்ணி நிச்சயமாக வெற்றி அடைஞ்சு கீழே கமெண்ட் பண்ணுவாங்கன்னு நான் நம்புகிறேன் சார். கண்டிப்பாக. அடுத்ததாக கும்பராசி நேயர்கள், இவங்களுக்கான இந்த குரு பயிற்சி பங்கு சந்தை நிலவரங்கள் எப்படி இருக்க போது, இவங்க என்ன மாதிரியான வழிபாடுகள்லாம் பண்ணால் லாபத்தை சந்திக்கலாம்? கும்பராசி ஆல்ரெடி ஏற்கனவே 7.5 சனியில் அடி மேலே அடி வாங்கியாச்சு. 0 மட்டும் இல்லை, மைனஸ்கே போயிட்டாங்க கும்பராசிக்காரன். பிரச்சனை மேலே பிரச்சனை சந்திச்சு, உடல் போய், மனம் போய், பணம் போய், எல்லாமே போன கும்பராசிக்காரங்களுக்கு இப்போ குரு பகவான் எங்கே வந்திருக்காருன்னா ஒரு நியூட்ரலான இடத்துக்கு வந்திருக்காரு. ஒரு சாதகமான இடமும் இல்லை, பாதகமான இடமும் இல்லை, நியூட்ரலான இடத்துக்கு வந்திருக்காரு. அப்போது ஏற்றம் இறக்கம், அந்த இடத்துக்கு குரு வந்திருக்காரு. அப்போது ஏற்றமும் இருக்கும் இறக்கமும் இருக்கும். அப்படியான காலகட்டம். 3 மாதம் வெற்றி, 3 மாதம் நஷ்டம் அப்படி இருக்கு. இப்போ அந்த 3 மாசத்துல எந்தெந்த 3 மாசம்னா ஜூன், ஆகஸ்ட், செப்டம்பர், இந்த 3 மாசத்தை மட்டும் இந்த கும்பராசிக்காரங்க பயன்படுத்தி இப்போ இந்த காலகட்டம் கடன் தீரும் காலகட்டம். திடீர் அதிர்ஷ்டம், திடீர் பணவரவு ஏற்படும் காலகட்டம். நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த டைம் பிஸ்னஸை விக்ரஸாக பண்ணுங்க. ஷேர் மார்க்கெட்டில் நீங்கள் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஈக்விட்டியில் 33%, கமாடிட்டியில் 33%, ஃபாரெக்ஸில் 33%, இப்படி பிரித்து போடுங்க. பிரித்து போட்டு நான் சொன்ன இந்த 3 மாதம் மட்டும் ட்ரேட் பண்ணுங்க. அதுவும் இன்ட்ராடே, டெலிவரி ரெண்டத்துலையும் ஈக்குவலாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கணும். ஃபுல்லாக எல்லாத்தையும் உடனே போட்டுறக்கூடாது. பிரித்து போட்டு இந்த 3த்துலேயும் போட்டு இந்த மந்த் ஃபுல்லுமே நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். சாட்டர்டே, சண்டேஸ் லீவ், ஹாலிடேஸ் டைம் பார்த்தா கிரிப்டோ கரன்சியில் நீங்கள் மீதி பேலன்ஸ் ஃபண்டை போடுங்க. அப்படி பிரித்து போட்டு நீங்கள் ட்ரேட் பண்ணும்போது உங்களுக்கு லாபம் கிடைக்கும். திடீர் பணம் வருங்கிறதுனால இந்த காலகட்டம் திடீர்னு ஒரு துறை உங்களுக்கு ஜாக்பாட்டை கொடுத்துரும். அந்த பணத்தை எடுத்து முதல்ல உங்களோட கடனை எல்லாத்தையும் முடியுங்க. வீட்டை விட்டு வெளியில் போய், நம்ம வீடு கையை விட்டு போய், பொருள் போய், நகை போய், எல்லாமே போனது எல்லாமே நீங்கள் மீட்டுடலாம். ஆனால் என்ன, இந்த 3 மாதம் மட்டும். அப்போ இதை பயன்படுத்தி நீங்கள் வெற்றி பெறுங்க. அடுத்து கும்பராசிக்காரங்களுக்கு வழிபாடு, மாதம் குரு ஸ்தலத்துக்கு சென்று வழிபாடு செய்யுங்க. அப்போ 1 மாதம் ஆலங்குடி, 1 மாதம் திட்டை, 1 மாதம் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான், 1 மாதம் தட்சிணாமூர்த்தி, அந்த மாதிரி குரு ஸ்தலங்கள் என்னென்ன இருக்கோ அந்த குரு ஸ்தலங்களுக்கு வியாழக்கிழமை போய் குரு பகவானுக்கு பிரீத்தி பண்ணுங்க. அப்போ பிரீத்திங்கிறது என்ன அப்படின்னா, பிரீத்தின்னா குரு பகவானுக்கு உண்டான வஸ்திரம், குரு பகவானுக்கு உண்டான மலர், குரு பகவானுக்கு அனைத்து பொருட்களை வைத்து அபிஷேகம், நெய்வேத்தியம், இது எல்லாமே அவருக்கு வேணுங்கிறது எல்லாமே நீங்கள் படைக்கிறதுக்கு பேர் தான் பிரீத்தி. அந்த குரு பிரீத்தி வியாழக்கிழமை ஒரு மாதமும் நீங்கள் ஒரு ஸ்தலத்துக்கு போய், இல்லை ரொம்ப தூரம் போக முடியல, பக்கத்தில் இருக்கிற குரு பகவான் மற்றும் தட்சிணாமூர்த்தி அவங்கள வழிபாடு செய்யும்போது கும்பராசிக்காரங்க ஒரு கும்பமான இடத்துக்கு போய், மேலே கும்பம் எப்போ எங்கே இருக்கும், கோயிலே கோபுரத்து மேலே தான் இருக்கும்,
அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு நீங்கள் கண்டிப்பாக போயிடுவீங்க. இதை பயன்படுத்திக்கோங்க. 3 மாதம் உங்களுக்கு அதீத லாபம் மற்றும் வெற்றி. முறையாக அந்த கரெக்டாக புத்திசாலித்தனத்தோடு பயன்படுத்தினா நிச்சயமாக அவங்க உயரத்தை அடையலாம். ஆமாம். இறுதியாக இருக்கக்கூடிய மீன ராசி நேயர்கள், இந்த ராசிக்காரர்கள் ரொம்ப அதிர்ஷ்டக்காரர்கள்னு சொல்லுவாங்கல்ல சார், அதே மாதிரி இந்த குரு பயிற்சி அவங்களுக்கு இந்த பொருளாதாரம் எப்படி இருக்க போது, என்ன மாதிரியான பங்கு சந்தையிலலாம் அவங்க இன்வெஸ்ட் பண்ணலாம்? அடுத்து மீன ராசிக்காரங்க ஏற்கனவே சனி பிரச்சனை, இந்த 7.5 வந்து இப்போ அவங்கள போட்டு படுத்தி எடுத்துகிட்டு இருக்கு இந்த மீன ராசிக்காரங்க. ஓடிடலாமா, இல்லை வந்து என்ன நம்ம பண்ணலாம், தலைமுறை வாயிடலாமா, என்ன பண்ணியுமே நம்மளால் ஜெயிக்க முடியலையே, நம்ம இப்படி தான் போகல அப்படின்னு நினச்சிட்டு இருந்த மீனராசிக்காரங்களுக்கு இப்போது திடீர் ஒரு இருட்டு அறையில் சடனாக ஹை பீம் லைட் போட்டால் எப்படி இருக்கும், அந்த மாதிரியான டைம். இப்போது 6 மாதம் குரு பார்க்குறாரு. 7.5 சனி 7.5 வருஷத்தில் இந்த 6 மாதம் மட்டும் உங்களுக்கு ஜாக்பாட் டைம். இந்த 6 மாதம் மட்டும் குரு பார்ப்பார். அதுவும் 5ஆம் இடத்துல குரு போகிறார். அப்போ 5ஆம் இடம் அப்படின்னாலே பூர்வீகம், புத்திரம், அடுத்து பிள்ளைகள் ஸ்தானம், அடுத்து முன்னோர் ஸ்தானம். இது எல்லாமே முன்னோர்கள் ஆசி இப்போ தான் உங்களுக்கு கிடைக்கும். பிள்ளைங்கனால உங்களுக்கு பேர் கிடைக்க போகுது, பிள்ளைங்கனால உங்களுக்கு வெற்றி கிடைக்க போகுது. அடுத்து முன்னோர்கள் சொத்து, அடுத்து பூர்வீக சொத்து, இது எல்லாமே பணம் கிடைக்கக்கூடிய டைம். அப்போ உங்களுக்கு இப்போ 5ஆம் இடம் அப்படின்னாலே கடன், லோன் போட்டு உங்களுக்கு பணம் வரும். அந்த பணத்தை வச்சு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஸ்லோ இன்வெஸ்ட்மெண்ட், ஒன்லி ஈக்விட்டி செக்மெண்ட்டில் மட்டும் நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கள். ஏன்னா மீனராசிக்கு அதிபதியே குரு பகவான் தான். குரு யார் அப்படின்னா ஈக்விட்டி மார்க்கெட்டுக்கு அதிபதி குரு பகவான். அப்போ இந்த குரு பகவானை வச்சு நீங்கள் ஈக்விட்டி மார்க்கெட் மட்டும் ஸ்லோவாக நீங்கள் ட்ரேட் பண்ணும்போது கிராஜுவலாக, இன்றைக்கி வந்து எனக்கு 10,000 லாபம் கிடைக்கிது, நாளைக்கு 20,000 கிடைக்கிது, 4,000 30,000 கிடைக்கிது. அப்படி ஸ்லோவாக நீங்கள் லேக்ஸ் அண்ட் க்ரோர்ஸை ஏர்ன் பண்ணக்கூடிய டைம் இது. அப்போ இந்த 6 மாதத்தை மட்டும் பயன்படுத்தி பணத்தை சம்பாதிச்சுட்டு கடனெல்லாம் அடைச்சிட்டு பேங்க் பேலன்ஸ் ஃபிசிக்கலாக நீங்கள் டெபாசிட் பண்ணிவிட்டு இந்த ஷேர் மார்க்கெட் சாப்டரை க்ளோஸ் பண்ணிடணும். இந்த 6 மாதம் முடிஞ்சு. ஏன்னா 6 மாதம் முடிஞ்சதுக்கப்புறம் குரு மறைஞ்சிருவார், திரும்ப சனி தன்னுடைய வேலையை காட்ட ஆரம்பிச்சிருவார். அதுக்குள்ளே என்ன பண்ண முடியுமோ இந்த பயன்படுத்தி காற்றுள்ள போதே தூற்றிக்கொள், இதை மட்டும் பயன்படுத்தி அவங்க ஜெயிச்சிடணும். மீனராசிக்காரங்களுக்கு வழிபாடுன்னா நெற்றியில் மஞ்சள் திலகம் இடுவது வெற்றியை தரும். சந்தனத்தை டெய்லி வச்சுக்கோங்க. சந்தன கட்டையை உங்கள் கூடவே வச்சுக்கோங்க. சந்தனத்தை பேக்கெட்டில் வச்சுக்கோங்க. இது எல்லாமே ரொம்ப வெற்றி தரும். இது இல்லாமல் அடிஷ்னலாக சனி பகவானையும் அவங்க ரெகுலராக கும்பிடணும். சனிக்கிழமை சனி பகவானுக்கு எல் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது குரு பலனையும் சேர்த்து கொடுக்கும். அப்போது மீனராசிக்காரங்க இந்த டயத்தை யூஸ் பண்ணி நீங்கள் வெற்றி பெறுங்க. மச்ச அவதார பெருமாள் வழிபாடு நல்ல ஒரு லாபத்தை மீனராசிக்காரங்களுக்கு தரும். நிஜமாவே வந்து பங்கு சந்தையிலே இப்போ எல்லாருமே ரொம்ப அவேர் ஆகிட்டாங்க. எப்படி வந்து ஷார்ட் டைமில் நம்ம பணக்காரர் ஆகலாம் அப்படின்னு சொல்லி புத்திசாலித்தனமாக இருக்காங்க. அந்த வகையில் நீங்கள் அத்தனை ராசிக்காரர்களுக்கும் ரொம்ப அழகாக அவங்களுடைய பங்கு சந்தையில் எப்படியெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணலாம், எப்படியெல்லாம் ஷார்ட்கட்லேயும் ஜெயிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நிச்சயமாக இது அவங்க எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் சார். நன்றி சார். நன்றி.